நகர்மன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அது அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில் நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த மேயர் பதவிக்காக பாஜகவும் அதிமுகவும் நேரடியாக களத்தில் நின்றார்கள். இந்த நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி பாஜகவினுடைய வேட்பாளர் வெள்ளையம்மாள் அவருடைய மனு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த நிலையில் நமது செய்தியாளர் தெய்வானை நம்மோடு இணைந்திருக்கார். நம்ம கேட்கலாம். தெய்வானை, பாஜகவினுடைய அந்த மேயர் வேட்பாளர் அவருடைய மனு வாபஸ் பெறப்பட்டதுக்கான காரணம் என்ன? அது பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க தெய்வானை. நெல்லையில மேயர் தேர்தலுக்கான அந்த இது உள்ள வேட்பு மனு வாங்கப்பட்டு இருந்துச்சு. அந்த வேட்பு மனுவில் 13 பேர், அதாவது இந்த தேர்தலில் களத்துல இருந்தாங்க. அந்த 13 பேர்ல 11 பேரோட வேட்பு மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் 2 பேர், அதாவது அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி மற்றும் பாஜக வேட்பாளர் வெள்ளையம்மாள் 2 பேரும் தேர்தல் களத்துல இருந்த நிலையில இன்று காலை 10:35 மணி அளவுல பாஜக வேட்பாளர் வெள்ளையம்மாள் அவங்க வாபஸ் பெறப்பட்டிருக்கு. இதனால இன்று மாலை 3 மணி அளவுல அவங்க அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி அன்ன போஸ்ட்ல செலக்ட் ஆகிறதாக கமிஷனர் லட்சுமி தகவல் கொடுத்திருக்காங்க. இன்று மாலை 3 மணி அளவுல, அதாவது அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டுல அவங்க அன்ன போஸ்ட் செலக்ட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கொடுத்திருக்காங்க. தெய்வானே, இப்போ அவங்க வெள்ளையம்மாள் பாஜக சார்பாக மேயர் வேட்புமனு தாக்கல் செய்தாங்க. என்ன காரணத்தினால அவங்க வாபஸ் பெறப்பட்டாங்க? அது பற்றிய விவரங்கள் தெரியுமா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இவங்க தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கான காரணம் குறித்து அவங்க எதுவுமே தகவல் நமக்கு தெரிவிக்கல. இதற்கான தகவல்கள் இன்னும் சிறிது நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்க 3 மணி அளவுல கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெய்வானை, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. குறிப்பாக நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த மேயர் வேட்பாளராக நேரடியாக அதிமுகவும் பாஜகவும் அந்த களத்தில் இருந்தது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் வெள்ளையம்மாள் தமது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக அதிமுக புவனேஸ்வரி மட்டுமே அங்கு களத்தில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது.